இந்த பெண்மணிகளை சந்திப்பது காலை பொழுது மிகுந்த ஆனந்தம். இன்றைய ஆட்சி எப்படி இருக்கு? எல்லோருக்கும் 100% இந்த ஆட்சி சரியாக இருக்கிறதா? எங்க பார்த்தாலும் களவு, கொலை, பொய், காடு, பித்தலாட்டம். பெண்கள் 5 வயது பேதை முதல் 60 வயது பேரிளம் பெண்கள் நிம்மதியாக நடமாட முடியும். இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவையா? நாம் அனைவரும் வருங்காலத்தில் நல்ல ஒரு ஆட்சி அமைய வேண்டும். போதையில்லா ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். ஒரு ஆண்மகன் போதையில் இருப்பதால் பாதிக்கப்படுவது முதலில் தாய், அதன் பின் அவனது தாரம், அதன் பின் அவனது தங்கை, அவன் சகோதரி. ஏனென்றால் ஒரு வீட்டிற்கு ஒரு ஆண்மகன் கண்டிப்பாக தேவை. ஒரு ஆண்மகன் இருந்தால்தான் அந்த குடும்பம் சுபீட்சமாக வாழும். 100% உண்மையா இல்லையா? 100% உண்மை தானே? பையன் வேணும்ல, அப்பா வேணும்ல, அண்ணன் வேணும்ல, தம்பி வேணும்ல. அப்ப இந்த நாட்டுக்கு என்ன வேண்டாம்? போதை வேண்டும். போதை இல்லாத ஒரு தமிழ்நாடு எல்லா பெண்களுக்கும் வேண்டும். இன்று நடக்கக்கூடிய நிலைமையை பார்த்தால் இந்த போதையின் காரணமாக 20 வருடங்கள் பாதிக்கு மேல் ஆண்கள் இருப்பதற்கு சாத்தியமே இல்லை என்று கணக்கெடுப்பு வந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? எல்லா பெண்களும், எல்லா பெண்மணிகளும் உங்களுடைய வீட்டிலும் சரி, அருகாமையில் இருக்கிறவர்களும் சரி, நீங்க போற வர இடத்திலும் சரி, அனைவரும் தாமரைக்கே வாக்களிக்க வேண்டும். தாமரை மலர்ந்தால் தமிழ்நாடு சுபிட்சமாக வாழும், மக்கள் நிம்மதியாக வாழலாம். அனைவருக்கும் எல்லாம் தெரிகிறது. ஆகையால் என் அன்பு உறவுகளை உங்கள் பாதம் தொட்டு நான் கேட்பது, இந்த தடவை நீங்கள் அனைவரும் தாமரைக்கே உங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும். தாமரையில் வாக்கு வேண்டும். நம்ம பாரத பிரதமர் அவர் சாதாரண ஒரு மனிதனே கிடையாது. கண்ணனுடைய மறுப்பு கல்வி அவதாரம் எடுக்கும் உலகத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் கண்ணன். ஆகையால் நம்மளுடைய நரேந்திர மோடி நம் பாரத பிரதமர் மாறி மனிதனை நீங்கள் பார்த்து இருக்க முடியாது. ஆகையால் இந்த தடவை நீங்கள் எல்லோரும் உங்கள் வீடுகளிலும் அருகாமையில் இருப்பவர்களும் சொந்த பந்தம் எல்லோரிடத்திலும் தாமரைக்கே வாக்களிக்க வேண்டும் என்று நான் என் உரையை முடிப்பதற்கு என் அன்பவர்கள் அனைவரும் தாமரைக்கே வாக்கு. உங்களுடைய வாக்கு யாருக்கு போடுவீங்க? எல்லாரும் யாருக்கு போடுவீங்க ஓட்டு? தாமரை. தாமரை மலரட்டும்.